பலமான யோசனை உட்கார்ந்து இருக்கிறீங்க. யாரா நானு? இந்த ஊர் தர்மகர்த்தா. நல்லது கெட்டதுன்னா எங்கிட்ட வர்றீங்க. 4 கிழமை பார்க்கணும்னா எங்கிட்ட வர்றீங்க. திருவிழா நடத்தணும், தீச்சட்டி எடுக்கிறனா எங்கிட்ட வர்றீங்க. அவன் யாரா? யார் நான் சொல்றீங்க? அதான் காரன் அப்பாசாமி. நீங்க எதெல்லாம் இருக்குன்னு நம்புறீங்களோ அதெல்லாம் இல்லைன்னு சொல்ற ஒருத்தன். பிரச்சனைன்னு வந்துட்டா அவன் பேச்சு கொடுக்குற மரியாதை எனக்கு கொடுக்கறது இல்ல. அப்படி எந்த விதத்துல அவன் என்ன விட வசந்துட்டான்? என்னதான் இருந்தாலும் அந்த மனுஷன் சொல்றது நியாயமா தானே இருக்கு. டேய், கொழிஞ்சி பூங்குடியை கூட்டு வந்திருப்பானா? கூட்டு வந்திருப்பான். மாமா மூஞ்சில ஒரு ஹீரோயினே ஜாஸ்தி, இதுல 2 ஓவர்ரா. ஜெயந்தி, பூங்குடி வந்திருக்காளா? ஆமா, நான் இங்க ஒருத்தி குத்து கல்லாட்ட நிக்கிறேன். என்ன விட்டு அவளை கேளு, அவளாம் வரல. மாமா கை கொடு. இதெல்லாம் 10,000 படத்துல பாத்துட்டேன்டா. மாமா மியூசிக் ஓவர், டேக் ஹேண்ட். பார்த்து உட்காரு. நீ புடிச்சு உட்காருவே. மாமா, நீ விரும்புறவளை கல்யாணம் பண்ணிக்கிறத விட உன்னை விரும்புறவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்னு சூப்பர் ஸ்டாரே சொல்லியிருக்காரு. காதல்னா ஒரு தடவை பூக்கிற பூன்னு இளையதளபதி சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன பண்றது? நீங்க 2 பேரும் அப்படியே தண்ணிக்குள்ள வந்து செத்து போயிருங்க. நான் சொல்றேன், அத பண்ணுங்கடா. உன்னை பார்த்ததும் வயிற்றுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்குது மாமா. அதுக்கு என்ன மாமா அர்த்தம்? வயிற்றால போதுன்னு அர்த்தம். அப்ப பூங்குடி என்ன பண்றது? பூங்கொடி கள்ளி உன்னெல்லாம் தண்ணியிலே தள்ளி சாவடிக்கணும். முடியலடா சாமி. அப்பா கொழிஞ்சி, என்னை காப்பாத்துற ராசா. அது அவசரத்துக்கு பிறந்தவனே, ஒரு 1/2 மணி நேரம் பொறுத்து வர மாட்டா? ஜெயந்தி, ஜெயந்தி, மாமா உள்ளே பார்த்தல கூட வந்தன விட்டு போறான் பாரு. நீலாம் உருப்பட மாட்டியா? யோ நீயா தூக்கி விடியா? ஏ கொளஞ்சி வாடா. இந்த சப்பளவு சீன பக்கத்துல வந்து பார்க்கணுமா? வாமா, வாங்க மாப்ள. பாபு போய் காபி தண்ணி போடு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்கண்ணா. சந்தைக்கு போனோம், போற வழிதானே, அப்படியே கள்ள காசு கொடுத்துட்டு போலான்ட்டு வந்தங்கண்ணா. வாங்கத்த. ஏன் புள்ள நல்லா இருக்கியா? அவனே இந்த ஸ்டேரிங் போட்டு இந்த ஆட்டிட்டு இருக்கிறான். உங்க தம்பி மாவன் யாருக்குதான் அடங்குறான்? ஏங்க நீ காலேஜ் படிச்ச பிள்ளைய போய் சாணி எல்லாம் விடுறீங்க? சாணி அல்றவ போடுற ட்ரெஸ்ஸ பாத்தீங்களா? இவதான் சாணி அல்றவளாக்கும். பொழுதுனிக்கு இந்த ஆடு மாடு கோழியில பேசணும்ட்டு அதை கொஞ்சங்கிற பேர்ல கோலையா கொண்டு எடுக்கிறா. இந்த கெடா விருந்து கூட கெடா வெட்ட விடாம மூக்க சிந்திட்டு இருக்கிறா. அதுவும் சரிதானுங்க மாமா, அதுவும் ஒரு உசுர் தானுங்க. அது கொள்றது தப்பு இல்லைங்களா? ஏண்டா குறும்பாட்ட போட்ட முழு ஆட்ட தும்பா? இது நீயா சொல்ற? நான் கரிசோறு சாப்பிடலன்னு சாமிகிட்ட சத்தியம் பண்ணிட்டேன். நான் சைவ மாட்டேன். அதெல்லாம் சனியமானியம். வரங்கண்ணா, வாடா போலாம். ஏங்க இன்னும் ஒரு வாய் சாப்பிட்டு போலாம்ல? இல்லைங்கண்ணா, நம்ம ஜெமனி தலைக்கறி வேணும்னு அடம் பிடிக்கிறான். நேரத்துல சந்தைக்கு போயிட்டு வந்து சமைக்கணும்ண்ணா. ஏய் நீ என் பக்கம் வா. வா 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 வா. நீங்க 2 பேரும் அந்த பக்கம் போங்கடா. டேய் ஆட்டத்துக்கு என்னையும் சேர்த்துக்குங்கடா. உங்களெல்லாம் சேர்த்துக்க முடியாது, போடா. ஓய் மை ஃப்ரெண்ட் ஆட்டத்துக்கு சேர்த்துக்க மாட்டீங்க? பின்ன உங்க அப்பா வந்து ஆட்டத்தை பாதியிலே விட்டு போயிடுவா. உனக்கு பலம் எவன் விளையாடுவான்? ஐ பிளே யோ ஒய் யூ ஃபீல். நாங்க உங்க தெரு பசங்களை எல்லாம் விளையாடுறது இல்ல. நீ முதல்ல கிளம்பு. டேய் அடி வாங்கி இருடா. பொய்கோழி, அவங்களோட விளையாண்டா நான் குறைஞ்சா போயிருவேன். டேய் பொய்கோழின்னு சொன்னா அவ்வளவுதான். என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? டேய் டேய் பண்ணிரே, இவங்களை நான் சேர்த்துக்கிறேன். டாஸ் போடவா? ஊ பேட்டிங். என்ன பால பிடிக்க மாட்டியாடா? அவன் அடிச்ச பந்த என்ன பொறுக்க சொல்றியா? போடா. ஏன்டா இப்படி இருக்க? தூ.
நண்பா ஒரு பந்துக்கு 2 ரன்னு தாண்டா அடிக்கணும். நல்ல பந்தா போடுறா. அப்போ இது நல்ல பந்து இல்லையா நண்பா? போடுறா. டேய் ஓடுறா, அவன் பிடிக்க மாட்டான்டா. டேய் ஓடுறா. டேய் கொளஞ்சி, உங்க அப்பா வராருடா. பொய்கோழி புசுலியோடோ புசுலியோடோ புசுலியோ அன்புடைய கையில எடுத்து வேணா இவங்க விட மாட்டேங்கிறானுங்க. அட்ரா அவனை, விடாத அவனை, போடா, அட்ரா, விடாத, போடா, அம்மையாமக்கு, போடா அவனை, விடாத, அட்ரா அவனை, விடாத, போடா, அட்ரா அவனை, விடாத, போடா, அட்ரா அவனை, விடாத, விட்றா, அட்ரா, அட்ரா அவனை, விடாத, விடாத, ஏய் விட்றா. ஏய் வேண்டாம். ஏய் விட்றா. ஏய் விட்றா. ஏய் விட்றா. பொய்யோட சொல்ற கொலசி நிலவேணி. நீலவேணிக்கோசரம் நண்பன் உன்னை விட்டு போனேன். உலக சமாதானத்துக்காக நான் உன்னை விட்டு போறேன். பொழைச்சு போ. ஊசா. இருடா, என்ன அடிச்சிட்டல. எங்க அப்பா கிட்ட சொல்லி உன்னை என்ன பண்றேன் பாரு. யோ அப்பா சாமி, யோ அப்பா சாமி, யோ அப்பா சாமி, வெளியே வாயா. என்னண்ணா ஆச்சு? அதால கூப்பிடுமா. என்னங்க என்ன வேலைப்பா, மரியாதை தேயுது. உன் புள்ள இருக்கிற லட்சணத்துக்கு உனக்கு என்ன மரியாதை? வேலைண்ணா உள்ள வந்து உட்கார்ந்து பேசுங்களேன். நான் ஒண்ணு திங்கிறதுக்கு வரல, உட்கார்றதுக்கு. ஏயா பவுசு, ஊர்ல இருக்கிறவனுக்கெல்லாம் உபதேசம் பண்ற, உன் பிள்ளைக்கு பண்ண மாட்டியா? அண்ணா எதுவா இருந்தாலும் ஆத்திரப்படாம பேசுங்கண்ணா. எப்படி ஆத்திரப்படாம இருக்க சொல்ற? இந்த ஆளு பவை பண்ண லட்சணத்தை பாரு. ஏதோ சின்னஞ்சிறுசுங்க ஒண்ணும் மண்ணா விளையாடும் போது காயம் ஆயிடுச்சு. அது ஏன் நான் பெருசுப்படுத்திட்டு பெரியவங்களுக்குள்ள நீங்க சண்டை போட்டுக்கிறீங்க? யாரு இவனா பெரியவன்? நீ தான் மெச்சுக்கணும். இந்தாடா மானறிவுக்கு பிறந்தவனே, இன்னொரு தடவை இவன் மேல கைய வச்சு பாரு. அவன் குறுக்க வந்தாலும் வெட்டி புடுவ வெட்டி. கண்டவன் பசங்க கூட சேரு. முதல்ல ஒண்ணு மிதிக்கிறா இல்லையான்னு பாரு. போடா. உன் பேச்ச உன் பிள்ளையே கேட்க மாட்டேங்கிறான். நீ எல்லாம் ஊருக்கு உபதேசம் பண்ற. காலட்டி ஏற வண்டியில. ஏண்டா வீட்டை விட்டு வெளியே போற கம்மனு வர மாட்டியா நீ? ஏண்டா அவர் பையனை பிடிச்சி அடிச்ச? உனக்கு இதே பொழப்பா போச்சு. இனிமே யார் மேல யார கைய வை. கைய உடைக்கணும் இல்லையான்னு பாரு. இந்த பள்ளிக்கூடம் லீவிட்ட இதே பொழப்பாய் போச்சுங்க இவனுக்கு. வேதியில போனவங்க அது கர்மத்தை எதுக்குதான் லீவிட்டு தொலைக்கிறாங்களோ. ஏய், ஒருத்தன் வீடேறி வந்து கண்டவன் கேட்டு போற அளவுக்கு உன் மயன் பண்ணிருக்கான். அவனை 4 சாத்து சாத்தாம கொஞ்சம் கொலாவிக்கிட்டு இருக்க. சாத்னா மட்டும் சரியாயிடுமா? நம்ம தான் நம்ம புள்ளைய சொல்லி கொடுத்து வளர்க்கணும். நல்லா வளப்ப. மேயிற மாட்ட நக்கிற மாடு கெடுக்கிற மாதிரி நீ தாண்டி அவனை கெடுத்துட்டு இருக்க. சனியா எனக்குன்னு வந்து பிறந்திருக்கு பாரு. சை, நீ வாப்பா. மா ரசத்துல புளிப்பே இல்லம்மா, சப்புன்னு இருக்கு. ஐயோ உனக்கு அது சரியில்லடா. எதுடா? தெரியும். தெரியட்டும். நேற்று ராத்திரி நடந்ததுக்கு இப்ப இவர் கண்டிப்பா ஒரு பிரச்சனை பண்ணுமே. எதுல மாட்டுவோம்?
புஷ்பம் என்னடா கிட்டவா எதுக்கு கிட்டவா ஏன்டா நீ அதை தப்பு பண்ண இல்லையே உன் புருஷன் என்னைய மறைச்சு பார்த்துட்டு இருக்காரு. அவர் ஏன்டா நீ பாக்குற புக்க பார்த்து படி. கொசு கடிக்காமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், சுற்றுப்புறத்தை கொசு கடிக்காமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். தடுப்பு முறைகள்: கொசு கடிக்காமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். கொசுக்கள் ஆபத்தானவை, கடிக்காமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கொசுக்கள் ஆபத்தானவை, கடிக்காமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கொசுக்கள் ஆபத்தான புத்தகத்தை தலையில வச்சு படிச்சாதான் படி மண்டையில ஏறுமா? பள்ளிக்கூடம் இருக்கும்போது படிக்க மாட்டேன். தூர லீவ்ல என்ன அப்படி படிச்சு கிழிக்கிறீங்க? இல்லைங்க, நேரா தான் வச்சு படிச்சிட்டு இருக்கேன். அப்புறம் ஏன் அட்டை மட்டும் தலையில இருக்கு? அரசாங்கத்துல கொஞ்சம் பக்கத்தை மட்டும் தலைகீழா பின் பண்ணிட்டாங்க. புத்தகம் வாங்கும்போது பார்த்து வாங்க மாட்டியோ? இது அவனுது. அவன் அறியா பையன்டா, அவனுக்கு தரையில நீ போய் பார்த்து வாங்கி தரலாம்ல. சேட்டை மட்டும் நல்லா பண்ணு. இனிமே உன்னால என் பேர் எங்கேயாவது கிடட்டும். ஒழிச்சு கட்டுருவேன் உன்னை நானு.